அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முழு குர்ஆன்லையும் அதாவது 30வது ஜுஸில் 29வது ஜுஸு தபாரக்கலை ஜுஸு. அந்த ஜுஸுவில் வரக்கூடிய சூரத்து தஹ்ர்ன்ற சூறா வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளைக்கு சுபஹ் தொழுகையில் முதலாவது ரக்காத்தில் சூரத்து சஜிதா ஓதப்படும் சூரத்தில் ஃபாத்தியாவுக்கு பின்னால். ரெண்டாவது ரக்காத்தில் சூரத்து தஹ்ர் ஓதப்படுகிறது. அந்த சூரத்து தஹ்ரில் கடைசியாக முடியும் பொழுது யுத்ஹிலு மையஷா ஃபி ரஹ்மதி வல்லாலிமீன அத்தலஹும் அதாபன் அலீமா. இந்த ரஹ்மத்தில நிப்பட்டுவாங்க இமாம்கள். அப்படி நிப்பட்டினா இது அர்த்தம் என்னன்னு கேட்டால் யுதுகுலு மையஷா ஃபி ரஹ்மத்தி, அவன் நாடியவர்களை, அதாவது அல்லாஹ் நாடியவர்களை அவனுடைய ரஹ்மத்திலே அல்லாஹ் நுழைய வைப்பான், அந்த ரஹ்மத்தில் சேர்த்துக்கொள்வான்னு அர்த்தம். இப்போ இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுதோ அல்லது நாங்கள் இந்த வார்த்தையை ஓதுனாவோ இந்த இடத்துல நிப்பாட்டி எங்களோட மனசுக்குள்ளார ஒரு துஆ ஓதணும். அல்லாஹும் அதுகில்னி ஃபீ ரஹ்மத்திக, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தில் எங்களையும் சேர்த்துக்கோ என்று சொல்லி நாங்கள் இந்த இடத்துல துஆ கேட்குறது சுன்னத்து. வல்லாலிமீன அத்தலஹும் அதாபன் அலீமா, இன்னும் அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், கடுமையான வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான்னு இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ இந்த ஆயத்தை ஓதும் பொழுது நாங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்கணும், அல்லாஹும்ம அஇதுஹும் மின் அதாபிக், யா அல்லாஹ் உன்னுடைய அதாபிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கணும். தெரியுமா? அப்போ இந்த மாதிரி துஆ ஓதுறது போல் வேறு சூறாக்களே மீக்கு. உதாரணமாக வெள்ளிக்கிழமைக்கு வந்து எஷா தொழுகை, வெள்ளிக்கிழமை ராவு, அதாவது வியாழன் பின்னரம் வெள்ளி ராவு எஷா தொழுகையிலையும், அதே போல் வெள்ளிக்கிழமை வெள்ளைக்கு பெரும்பாலும் இந்த ஜும்மா தொழுகையில் பகலைக்கு வந்து ஜும்மா தொழுகையில் என்ன ஓதப்படுது, அந்த சப்பீஸ்மையும் ஹல்லத்தாக்கும் ஓதப்படுது. இந்த சூறா ஹல்லத்தாக்கு முடியும் பொழுது இந்த இடத்துல கடைசியாக இன்ன இலைனா இயாபகும் என்று முடிச்சுட்டு சும்மா இன்ன அலைனா ஹிசாபகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது அவருடைய விசாரணை எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் விசாரிப்போம் கியாமத்து நாளில் மறுமை நாள் என்று சொல்கிறானே. அப்போ நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் என்ன ஓதணும், அதை கேட்கும் பொழுது நாங்கள் மனசுக்குள்ளார ஒரு துஆ ஓதணும், அல்லாஹும் யஸ்ஸிர் ஹிசாபனா, யா அல்லாஹ் எங்களுடைய விசாரணைகளை நீ லேசாக்கி வைப்பாயாக என்று சொல்லி நாங்கள் ஒரு துஆ ஓதணும். அதே போல் வந்து இன்னும் ஒன்று சொல்கிறதா இருந்தால் வெத்தீனு சூறா வந்து அலைஹிஸ்ஸல்லா பி அஹ்கமில் ஹாக்கிமின்ல அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். அதாவது தீர்ப்பளிக்கக்கூடியவர்களே அல்லாஹ் தஆலா மிக நல்ல முறையில் தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இல்லையான்னு கேட்குறான். அப்போ நாங்கள் ஆமான்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ பலா வல்லாஹு அஹ்கமுல் ஹாக்கிமீன், ஆமா அல்லாஹ் தஆலா வந்து தீர்ப்பளிப்பவர்களே மிக சிறப்பான முறையில் தீர்ப்பளிக்கக்கூடியவன். வான அதா தாலிக மினஷ் ஷாஹிதீன், நாங்கள் அதற்கு வந்து சாட்சியாளராக இருக்கிறோம் என்று நாங்கள் ஒரு துஆ ஓதிக்கிறோம். அதே போல் வந்து இந்த துஆ இந்த சூறாவில் என்னது, சூரத்துல் நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்று ஓதுறோமே, அந்த இதா ஜா நஸ்ருல்லாஹ் சூறாலையும் அதே மாதிரி இருக்குது. என்னென்னு கேட்டால் வந்து இப்போ நான் அதை பிரட்டி கொண்டிருக்கல, இன்னஹு கான தவ்வாபாண்டு முடியுது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அந்த இடத்துல, அதாவது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு இன்னஹு கான தவ்வாபா, நீங்கள் உங்களுடைய அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து அவனிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்லலாம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அத்தூபு இலைஹ். நாங்கள் வந்து அவனுடைய புகழை கொண்டு அவனை துதி செய்கிறோம், அவனை புகழ் பாடுகிறோம், துதி செய்கிறோம். அதாவது அடுத்தது வந்து சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், எங்களுடைய எல்லா பாவங்களை விட்டு அவன்கிட்ட பாதுகாப்பு, இந்த பாவ மன்னிப்பு தேடுகிறோம் என்று அந்த சின்ன துஆ நாங்கள் ஓதிக்கிறோம். இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கும் கேட்கணும் படிக்கணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க, மேலே வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கிறேன். எங்களுடைய குரூப்பில் 2 குரூப் இருக்குது. ஒன்று வந்து குர்ஆன் அறவே ஓத தெரியாதவங்களுக்கும் ஓதி மறந்தவங்களுக்கும் குர்ஆன் ஓதி கொடுக்கிறது. இன்னொரு குரூப் வந்து ஏற்கனவே நல்லா குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்களுக்கு, தஜ்வீத் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது. அது வந்து குர்ஆன் விளக்கம் மட்டும் சொல்லிக் கொடுக்குறது. உங்களுக்கு எந்த குரூப்பில் சேரணும்னு சொல்லி நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சலாம் சொல்லிவிட்டு உங்களோட பேரையும் ஊரையும் சொல்லிவிட்டு நீங்கள் எந்த குரூப்பில் சேர விருப்பம் உள்ளதை சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.